உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இது எங்கே என்று சொல்லி இளவாலையில் இருக்கிற நட்பு மண். இளவாலையில் சந்தியில் சேர்ந்தாங்குளத்துக்கு போகிற வழியில் விலையில் இருக்கிறது. இதிலே ஒரு கிளிகள் இசை சத்தத்தோட போய்க இருக்குது. இதில் அருமையான காட்சி உண்டு. இதில் ஆரம்பத்திலே முன்னுக்கு அது நீர்வீழ்ச்சி மாதிரி தண்ணி ஊர் இது ஒன்று வச்சிருக்கிறோம். இது வந்து முன்னே இருந்ததை விட இப்போ இன்னும் நிறையவே வேறு வேறு இதுகளெல்லாம் கொண்டு வச்சிருக்கணும். விளையாட்டுகள், சிறுவர்களுக்கான விளையாட்டுகள் குடும்பத்தோட வந்து இங்கே நின்று வடிவாக சேர்ந்து போகிறதுக்கு ஒரு அருமையான இடம் உண்டு. நல்ல இனாலும் கூட வெயில் இல்லை. நீங்களை பார்த்து தெரியுமா நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் சிறுவர்களுக்கு ஏற்ற வகையில் நல்ல வடிவமைக்கப்பட்டு புதிய புதிய விளையாட்டுகள் எல்லாம் ரெண்டு சர்க்கஸ் அது இது இதெல்லாம் முன்பாக்கு முன்னாலே பின்னாலே மாறுறதுக்கு படிக்கிறது. இதில் இந்த சிறு உண்டு. பின்பக்கத்தால் ரைவ் பண்ணுறா வேறுங்க. இந்த சிறு முடியலை வேலை வேறு அதை படி எட்டை கிடக்கிறதால அது சின்ன அதுக்கு வேலையில் இங்கே அடுத்த வருது ட்ரை பண்ணுறாரு. பார்ப்போம் அவர் என்ன அவர் மட்டும் வேலை உச்சிக்கு போகிறாருன்னு பார்ப்போம். இதால் வேறு அவர் அலைய முடியலை. சரி, அப்படியே இங்கால வந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் குருவி கூடு மாதிரி ஒரு ஊஞ்சால் உண்டு. சும்மா அழகாக இருக்குது. அதில் இருந்து அப்படி உங்கால ஊஞ்சாலோட சேர்ந்த மாதிரியாது. இங்கால நீங்க வந்தீங்கன்னு சொன்னா பெரிய நல்ல இடம் உண்டு. எல்லாமே கூடுதலாக சிறுவர்களுக்கு தான் இருக்கு. ஆனால் நீங்கள் குடும்பத்தோட போய் இங்கே அடிவா நின்று காலமாக போனால் பின்னரம் நின்று வரலாம். நாங்கள் வெயிலே ஏரியா நல்லா நிறைய இடர்கள்லாம் அப்படி நல்ல இடம் உண்டு. கோயிலுன்னு சொன்னால் போங்க. கட்டாயம் அவங்களோட வீட்டில் இருக்க சின்னாக்களை கூட்டி கொண்டு காட்டுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு பழைய மாதிரி கம்பியை வச்சு கட்டி அதால் இதால் இறங்குற மாதிரி ஏதாவது உடம்புக்கு ஒரு பயிற்சிக்கு வச்சுக்கானுங்கள். பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுற மாதிரி. குதிரை நிற்கிறண்டாப்புல சரி குதிரையில் நம்மளுக்கு நம்மளோட வயசுக்கு குதிரையில் ஏறி சேரி உடையில நம்ம சின்னாக்கில் ஏற்றிடுவோம்னு டிக்கெட் எடுத்துகிட்டு வந்தாச்சு. 100 ரூபா ஒரு ஆளுக்கு. இதை சின்ன 2 பேர் உண்டா விட்டு இருக்கேன். பெரிய அளவில் இல்லை. அதில் ஒரு சின்ன ரவுண்ட் ஒன்று தான். ரவுண்டை பாருங்க. நடுவில் ஒரு கட்டண்டை வச்சு கட்டியிருக்கேன். அதை சுற்றி அப்படி ஒரு ரவுண்டு. அன்றைக்கி அந்த குதிரையோட சேர்ந்தவர் நான் குதிரையை கொண்டது கூட்டி கொண்டு திரிகிறவர். நினைக்கிறேன் ஒரு நாளைக்கு எத்தனையோ கிலோமீட்டர் அப்புறம் நினைக்கிறேன் நாட்கள் கூடின நேரத்தில். இந்த குதிரையில் ஏறுறதுக்கு வேறு இடங்கள் தூரங்களை போத்த இல்லை. இதில் இளவாலையில் இருக்க நட்பு மண்ணுக்கு வந்துட்டீங்களா ரைட். குதிரையில் ஏறுற ஆசை நிறைவேறும். கூட சின்னாக்கள் குட்டிகள் வந்து காட்டலாம். குதிரை ஜெயவாரி முடியுது. இந்த உலாந்தான் இதில் போனோன்னா திருப்பி ஆரம்பிச்ச இடம் வந்துடும். ஆரம்பிச்சத்தில் ஏறாக்கிடுவார். அப்படியே குதிரை ஜெயவாரியை முடிச்சிட்டு அடுத்தது என்ன இருக்கும்? சரி, அதனால் போய் பார்ப்போம். வழி டிரைவன் என்ன இருக்குமென்று பார்க்குறதுக்கு இப்படியே நடந்து வருவோம். போய்கொண்டு இருக்கிறவங்கால இயற்கையாக நல்ல சோலையாகவும் பச்சை பசையில் நல்ல அழகாக இருக்குது. இயற்கையை ரசிக்கிறாக்களுக்கு நல்ல ஒரு இடம் உண்டு. இங்கே பொம்மை 2 இருக்குது. அது முழுக்க சீமெந்தால் செய்யப்பட்டது.
இங்கே பார்த்தா ஏதோ கன் ஷூட் கண்டு இருந்தது. சரி இருக்க ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். இந்த விளையாண்டு கேட்டால் 3 குண்டுக்கு 200 ஆண்டானுகள். சரி என்ன 3 குண்டு எடுத்து கொண்டு போயாச்சு. சரி என்ன நம்மளால முடியுது. அங்கேருந்து ட்ரைவ் பண்ணோன்னு பார்த்தா அதில் ஒரு போத்தல் ஒன்று இருக்குது. அது கிட்டத்தட்ட ஒரு 50-75 மீட்டருக்கு அங்கால அந்த போத்தல் இருக்கு. நாங்கள் என்ன இதுக்கு முதல் கன் ஷூட் செய்தா இருக்கிறோம். ஸ்போர்ட்டில் அடிக்கிறதுக்கு அவளையும் வச்சு நானும் இருக்க ட்ரைவ் பண்ணணும். 3 தரம் ட்ரைவ் பண்ணேன். நம்மளால் முடியலைப்பா. சுவரை உடைச்சதான் மிச்சம். அது கொண்டு போய் சுவர்லேயே பட்டுட்டது. சரி நடந்து போச்சு. 200 ரூபா போச்சுதேன்ட்டு சரி என்று அடுத்தது அப்படியே அங்கால வந்து ஒரு வனப்பகுதி மாதிரி ஒரு பிரதேசத்தை அமைச்சிருந்தார்கள். எல்லாம் மானுகள் அதுகள் எல்லாம் சீமெந்தில் செஞ்சு வச்சு மரங்கள் கொடியலில் வச்சு கொடியல் அப்படியே ஒரு வனப்பகுதி மாதிரி அதை கட்டமைப்பில் செய்து வச்சிருந்தது. அது ஒரு ரசனைக்கு நல்லா இருந்தது. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இவ்வளோ கொடியல் அதுகள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலை மாதிரி ஒன்று கட்டி வச்சிருந்தது. அதில் பின்பக்கத்தில் ஏறலாம். பின்பக்கத்தில் பார்த்தா நட்பு மண்ணின் முழு பரப்பு வந்து இருக்கக்கூடிய அந்த வளவு ஃபுல்லாக இதில் ஏறுன்னு பார்த்தா தெரியும். பின்னால் படி இருக்குது. காட்டுறோம் வாங்க படியை. அந்த படியால் ஏறி மேலே போகலாம். மேலே போய் நின்று நட்பு மண்ணின் சுற்று வட்டாரத்தையுமே இதில் நின்று பார்க்கக்கூடியதாக இருக்குது. ரைட் இருக்க ஏறி பார்ப்போமே. நானும் ஏறி பார்ப்போம். மேலே ஏறினாச்சு. இதில் போனால் ஒரு நல்ல இது ஆள் வடிவாக நின்று ஸ்ப்ரே பண்ணி வரக்கூடிய மாதிரி நல்ல மாதிரி வச்சு கட்டியிருந்தாங்க. மேலே அகலமாக ரெண்டு பார்த்தா ஒரு ஈச்சமரம், அதாவது பேரிஞ்சு. இப்படியே சுற்றி பார்த்தால் முகில் கூட்டங்கள் அது 2x பாருங்கவா. நட்புனோட முழு பிரதேசம் மேலே பார்க்க ஒரு அதிலே ஒரு தனி அழகு உண்டு. சுற்றியை பார்க்க சுற்றி அப்படியே பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் ஒரே பச்சை பசங்க இயற்கை கூடின இயற்கையை கூட என்று தான் வச்சுக்கிறேன். இங்கால இதில் கீழே பார்த்திங்கன்னா நீர்வீழ்ச்சி மாதிரி ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு. அதில் ஒரு போட் மாதிரி கப்பல் மாதிரி ஒன்று செய்யப்பட்டிருக்குது பாருங்க. அது மேலே 2 காட்டுறதால கொஞ்சம் இதாக இருக்குது. கிட்ட போயிட்டு காட்டுறோம். கீழே வாங்க ஒரு கப்பலை பார்ப்போம். இப்போ என்று அதை முடிச்சுட்டு கீழே இறங்கி வந்தாச்சு. கீழே இறங்கி வந்த ஏறு நின்ற இடத்தின் முன்பக்கத்தை பார்க்கணுமே. சரி என்று கீழே வந்து வர்றதுக்கு இடையில இந்த சின்னால் மேலே வந்துட்டு சரி ஒரு தடவை மேலே வந்துட்டினோம். இதில் வந்தாச்சு. கப்பலை இதான் நல்ல அழகான முறையில் சின்ன செய்து கப்பல் மிதக்க வச்சிருக்கீங்க. வந்து நீர்வீழ்ச்சி மாதிரி கட்டி அதில் தண்ணியை தேங்கி வைக்கிற அளவு கட்டி நல்லா இருக்குது. இது வந்து நான் இதெல்லாம் இதுக்கு மேலே தான் ஏறு நின்ற இடம். அது இந்த முன் கீழ் பிறப்பது இதுக்குரிய இந்த விளக்கம் எனக்கு தெரியலை. இது ஏதோ ஒரு நினைக்கிறேன். இது ஏதோ ஒரு பாரம்பரியத்தின் ஏதோ ஒரு முக்கியத்துவத்தை குறிக்கிற மாதிரி தான் தெரியுது. அது எனக்கு என்னது நீங்களா தெரிஞ்சால் கொமெண்டில் சொல்லுங்க. இது இந்த முக்கியத்துவம் இந்த இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற பொம்மை என்று சொல்கிறதா இல்லை ஒரு கல்வெட்டு என்று சொல்கிறதா என்னென்னு தெரியலை. அது இந்த முக்கியத்துவம் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா இருந்தால் கொமெண்ட்ஸில் எழுதுங்கோ. எனக்கும் தெரியும் உங்களால் கொமெண்ட் நீங்கள் எழுதுறதால எனக்கும் தெரிய எனக்கு அது இந்த விளக்கம் என்னென்னு தெரியலை. இது ஏதோ ஒரு இதைத்தான் குறிக்குதுன்றது மட்டும் விளங்குது. சரி
அப்படியே அதெல்லாம் பார்த்துட்டு பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கோ மறக்காதேங்கோ.